இப்போ இந்த நல்லவன்கிறத கொஞ்சம் தாண்டி பார்க்கலாம். கதோபனிஷத் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உபனிஷத்தில் வரக்கூடிய மிக முக்கியமானது. அதில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரமான அந்த சின்ன குழந்தைக்கு நச்சிகேதஸ் அப்படின்னு பேர். அவனுடைய அப்பாவும் குருவும் ஆன அந்த நபர் ரொம்ப அழகாக ஒரு யாகம் பண்ணுறாரு. எங்கே வேணாலும் பொய் சொல்லலாம், ஆனால் யாக பூமியில் பொய் சொல்லக்கூடாது. பொய்யே சொன்னாலும் அது சத்தியமாக மாற்ற வேண்டியது நம்ம கடமை. குழந்தை அப்பா கிட்ட போய் கேட்குறான், அப்பா எல்லாம் இன்னைக்கு போகிறது, நாளைக்கு போகிறது, இறந்து போக போகிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும்போது பையன் சொன்னான், அப்பா எல்லாரும் நல்லது தானே கொடுக்கணும், நீங்கள் இப்போ எல்லாம் இப்படி போகிறத கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அப்பா சரி உன்னை தூக்கி கொடுத்தாச்சு, ஐ கிவ் யூ டு டெத் அப்படின்னு சொல்கிறாரு. பையன் கிளம்பி போயிடுறான். இறப்பினுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கிறதாக கதை. பையன் திரும்பி கேட்குறான், நீ யாரு அப்படின்னு யமதர்மனை பார்த்து கேட்கும்போது யமதர்மன் அடுத்த நிமிஷம், நான் உனக்கு நீண்ட ஆயுள் தரேன், நித்திய ஆரோக்கியம் தரேன், யௌவனம் தரேன், வாலிபம் தரேன், நல்ல மனைவி தரேன், சொல் பேச்சு கேட்கக்கூடிய குழந்தைகளாக தரேன், ஏன்னா ஏவா மக்கள் மூவா மருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓடிடுவியான். நச்சிகேத சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு வேணாம், நீ யாருன்னு சொல்லு. மறுபடியும் பெரிய பட்டியலை போட்டு யமன் சொல்கிறான், உனக்கு இது தரேன் அது தரேன். மறுபடியும் இந்த குழந்தை சொல்கிறேன், இதெல்லாம் வேண்டாம், ஒன்றா எனக்கு நீ 2 வரங்கள் தான் கொடுத்துருக்கேன்னு ஒத்துக்கோ, இல்லைன்னா 3வது கேள்விக்கு பதில் சொல்லு, நீ யார், தினம் தினம் உன்னை பார்க்குறோம் ஆனாலும் பயமாக இருக்குது, நீ யார் அப்படின்னு கேட்கும்பொழுது கதோபனிஷத்தில் மிக அழகான அந்த 3வது பதில் வரும். வாழ்க்கையில் நான் எல்லாருக்குமே நல்லதையும் கொடுக்குறேன், வசதிகளையும் கொடுக்குறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி, துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலானவர்கள் வசதிகளை நல்லது என்று நம்பி விடுகிறார்கள். உனக்கு நீண்ட ஆயுள்ங்கிற வசதி கொடுத்தேன், நித்திய ஆரோக்கியங்கிற வசதி கொடுத்தேன், யௌவனம்ங்கிற வசதி கொடுத்தேன், நல்ல பொருள் நிதிங்கிற வசதி கொடுத்தேன், மனைவிங்கிற வசதி கொடுத்தேன், நல்ல மக்கள்ங்கிற வசதி கொடுத்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் நகர்த்திட்டு மிக கடினமான, கசப்பான, புரிந்து கொள்வதற்கு மிக மிக கொடுமையான ஒரு உண்மையை என்கிட்ட கேட்குற நீ மட்டும்தான் நல்லதை கேட்டு வாங்கின. இந்த 3வது பதில் தான் உங்களுடைய கீதோபனிஷதா மாறும். வள்ளுவனையே கூட்டிட்டு வந்தாலும், குணம் நாடி குற்றம் நாடி தேர்ந்தெடுத்தாலும், வள்ளுவன் சொன்ன வார்த்தைப்படி தான் திரும்பியும் போகிறேன். நல்லவர்களும் வசதியும் இந்த நாட்டில் என்றைக்கும் ஒன்றாக போக முடியாது. மேலை நாடுகளில் மட்டும்தான் பில் கேட்ஸா இருக்கிறவன் பெரிய ஆளு. எல்லாத்தையும் தனக்குன்னு சேர்த்துக்கிறவன பெரிய ஆளுன்னு சொல்லணும்னா யூ ஹாவ் டு கோ டு த வெஸ்டர்ன் வேர்ல்ட். எல்லாத்தையும் விட்டவனை மட்டும்தான் பெரிய ஆள்னு இன்றளவும் இந்தியா சொல்லிட்டு